எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம், இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் தயவு பண்ணிட்டு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அதாவது நம்ம வந்துட்டு என்ன தான் பார்த்து பார்த்து பண்ணினாலும் தெரிஞ்ச தவறுகள் தெரியாத தவறுகள் எத்தனையோ ஆற்றுல பண்ணுவோம் இல்லையா? தெரியாமல் பண்ண தப்புக்கும் அதுக்குரிய பலனை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லை, தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, நீ பாவ கணக்கை எழுதிடாதப்பா, சித்திரகுப்தா பார்த்துக்கோ. ஜென்ரலாக இப்போ நம்ம மாட்டில் பாட்டி எல்லாம் சொல்லுவாள், தப்பான பாவ கணக்கை எழுதிடாத, ஏற்கனவே இன்றைக்கு மனம் முடியலை உடம்பு, நீ பாட்டு பாவ கணத்துக்கு சேர்த்துக்கிட்டே போகாத அப்படின்பா. அதாவது நம்ம தெரிஞ்சு பண்ணினா அதுக்கு கண்டிப்பான முறைகள் தோஷம் உண்டு, பாவம் உண்டு. தெரியாமல் பண்ணினா அதுக்குரிய பலனை நம்ம அனுபவிக்கத்தான் வேணும். நான் இன்றைக்கி வந்துட்டு சித்ரா பௌர்ணமி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வாசலில் பௌர்ணமி நிலவுக்கு நேராக ஆற்று வாசலில் துளசி இருந்தால் துளசி தனியாக விளக்கேற்றிட்டு நீங்கள் 5 முக விளக்க ஒன்று வாசலில் கொண்டு வந்து ஏற்றி மேலே சித்திரகுப்தன் இவரை பௌர்ணமி நிலவை பார்த்து நன்னா வேண்டிக்கோங்க. இன்றைக்கி சித்திரகுப்தன் பிறந்த நாள், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐதீகம். ஸோ அதனால் கண்டிப்பான முறையில் நீங்கள் என்ன தவறுகள் பண்ணினாலும் இன்றைக்கி நீங்கள் மனசார வேண்டின்றீங்கன்னா அதிலிருந்து மீள்வதற்கு யமதர்மனுடைய கணக்கிலிருந்து நமக்கு பாவம் குறைவதற்கு கண்டிப்பான முறையில் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால தான் தெய்வம் நிறைய இந்த மாதிரி நல்ல காரியங்கள், நல்ல நாள் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கு. நம்ம பண்ணினா பாவங்கள் அந்த இதெல்லாம் கோவிலுக்கெல்லாம் போகிறோம், அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணினா அதுலேருந்து வெளியில் கண்டிப்பான முறையில் நம்ம வரலாம். சொல்லிக்கிறோம் நம்ம சும்மா அப்படி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம மனிதனை பார்த்து அனுபவிக்க தான் வேணும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. நம்ம நல்லது பண்ணினா கண்டிப்பான முறையில் அதிலிருந்து எப்படியாவது மேல்வதற்கோ, வெயிலிருந்து கொஞ்சம் தாக்கம் கொடையை மறைச்சிக்கணும் போகிற மாதிரி கண்டிப்பான முறையில் தெய்வம் ஏதாவது ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். அதாவது யமதர்மன் இந்த மார்க்கண்டையன் கதையில் உங்களுக்கே தெரியும் இல்லையா? அவனை சிவன்கிட்ட போய் சரணடைஞ்ச உடனே சிவனையே யமதர்மனையே சிவன் கொண்டுடுறார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி சாயங்காலம் 6:30 மணிக்கு, அதாவது 6:15 மணிக்குள்ளே தெற்கு பக்கமாக ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருங்கோ. சின்ன அகல் விளக்கு. ஒன்லி நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றுங்கோ. நெய்யோ தீபமெண்ணெய்யோ ஒன்றும் கூட வேண்டாம். நல்லெண்ணெய் மட்டுமே ஊற்றி, இல்லை தீபமெண்ணெய் மட்டும்தான் இருக்குனாலும் பரவாயில்ல, நல்லெண்ணெய் ஆர் தீபமெண்ணெய், நெய் வேண்டாம். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு எண்ணெயை ஊற்றி தெற்கு பக்கமாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 6-6:15 மணிலேருந்து 7:15 மணி வரைக்கும் அதை எரியட்டும் அது பாட்டுக்கு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் ஒரு ஸ்லோகம் ஒன்று, சித்திரகுப்தனுக்காக ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லியிருக்கேன், அதை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஓம் சித்திரகுப்தனே போற்றி, சிங்கார தேவனே போற்றி, சத்திய பதிவே போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் போற்றி, என் கடன் தீர்ப்பாய் போற்றி, யமதேவன் கணக்கே போற்றி, நன்மைகள் அளிப்பாய் போற்றி, நலமருள் தேவே போற்றி, புண்மையை நீக்குவாய் போற்றி, புண்ணியம் ஏற்றுவாய் போற்றி, கண்ணியம் காப்பாய் போற்றி, கருத்துடன் துதித்தேன் போற்றி, அகல் விளக்கு ஏற்றினேன் போற்றி, அமைதியை தருவாய் போற்றி, புகலிடம் நீயே போற்றி, புவியினில் அருள்வாய் போற்றி. இதை நீங்கள் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து ஒரு 7:30-8 மணிக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 11 முறையாவது இந்த சொல்லும்போது கண்டிப்பான முறையில் உங்கள் பிரச்சனைகள் பாவங்கள் தீரும். நல்லது கண்டிப்பாக நடக்கும்.